السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد علمنا المستقدمين منكم ولقد علمنا المستأخرين فإن ربك هو يبصرهم إنه حكيم عليم. الله مولانا عليه الذي நிச்சயமாக நாம் உயிர் கொடுக்கிறோம், மரணமாக்குகிறோம். நாமே இந்த பிரபஞ்சத்தில் அனந்தரக்காரர்களாக இருக்கிறோம். உங்களிலே யார் முந்தி சென்று விட்டார்களோ அவர்களை நாம் அறிந்திருக்கிறோம். பிந்தி செல்லக்கூடியவர்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாக உன்னுடைய இறைவன் மறுமை நாளில் அனைத்து மக்களையும் ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறான். அவன் விவேகமிக்கவனாக இருக்கிறான், எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று வல்ல அல்லாஹ் சூரத்துல் ஹிஜ்ர் 15ஆம் அத்தியாயத்தில் 25ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். முந்தி சென்று விட்டவர்கள் பிந்தி சென்று விட்டவர்கள் என்றால் யார்? விரிவுரையாளர்கள் ஹஜ்ரத் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களெல்லாம் விளக்கம் தருகிறார்கள். முந்தி சென்று விட்டவர்கள் பிந்தி சென்றவர்கள் என்றால் இதுவரை பிறந்து விட்டவர்கள், இனி பிறக்கப் போகிறவர்கள் யார் என்பது எமக்கு தெரியும் என்பது இதனுடைய ஒரு விளக்கம். மற்றொரு விளக்கம், முந்தி சென்று விட்டவர்கள் இறந்து விட்டவர்கள், பிந்தி வரப்போகிறவர்கள் ஹயாத்தாக போகிறவர்கள், பிறப்பெடுக்கப் போகிறவர்கள் யார் என்பது எமக்கு தெரியும் என்பது ஒரு விளக்கம். மூன்றாவது ஒரு முக்கியமான விளக்கம் என்னவென்றால், இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவரெல்லாம் கூறுகிறார்கள், முதல் சஃபிலே வந்து நிற்கக்கூடியவர்கள் யார் முந்தி வந்து விட்டார்களோ அவர்கள் நாம் அறிந்திருக்கிறோம். பிந்தி வரக்கூடியவர்கள், தாமதமாக வரக்கூடியவர்கள், இவர்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு அழகான வசனம் பாருங்கள். ஒரே வசனம், அந்த ஒரே வசனத்திற்கு பல்வேறுபட்ட ரிவாயாத்துகள் ஹதீஸ் அறிவிப்புகளை முன்வைத்து பல விளக்கங்களை நம்முடைய இமாமார்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியுமா, மனிதர்களாகிய நமக்கு தெரியுமா யார் முந்தி சென்று விட்டவர்கள், இனி பிறக்கப் போகிறவர்கள் யார், இனி இறக்கப் போகிறவர்கள் யார், எப்போது இறப்பார்கள் என்பதெல்லாம் துல்லியமாக நமக்கு தெரியுமா? இன்னஹு அலீமுன் ஹக்கீமுனாக இருக்கிறான். அவன்தான் அனைத்தையும் அறிந்தவனாக மட்டுமல்ல விவேகமிக்கவனாக, ஹக்கீம் என்றால் விவேகமிக்கவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அழுத்தமாக எடுத்துரைக்கிறான். கடைசி விளக்கத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாங்கு சொல்லப்பட்ட மாத்திரத்தில் எவ்வளோ சீக்கிரமாக நாம் பள்ளிவாசலுக்கு வர முடியுமோ வந்துவிட வேண்டும். அவ்வொரு வக்திலே தொழுவதற்கும் முயற்சிக்க வேண்டும். அவ்வொரு வக்து என்றால் தொழுகையினுடைய ஆரம்ப நேரம், தொழுது கொள்ளலாம். இன்னும் நேரம் இருக்கிறது என்று காலதாமதம் செய்து கொண்டு வந்தோம் என்றால் கடைசி நேரத்தில் நமக்கு ஏதாவது வேலைகள் வந்துவிடும். அதற்கு பின்பு அந்த நேரத்தில் தொழ முடியாமல் போய்விடும். சில சமயங்களில் எல்லோருக்குமே அது போன்ற ஞாபகம் வருவது உண்டு. இந்த அசருக்குத்தான் நேரம் இருக்கிறதே தொழுவோமே, ஃபஜ்ருக்குத்தான் நேரம் இருக்கிறதே தொழுவோமே, சூரியன் உதித்துவிடும், விடியல் வந்துவிடும், கடைசியிலே வக்து கலாவாக ஆகிவிடும். எனவே அவ்வளவு வக்திலே தொழுவது ஒரு தனி சிறப்பாக இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்துல் அவ்வலி வக்தியா, அதே போன்று தான் முதல் வரிசையிலே நிற்பது, அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினார்கள், பாங்கு சொல்வதிலே இருக்கிற அந்த சிறப்புகளையும் முதல் சஃபிலே முதல் வரிசையிலே நிற்பதனால் கிடைக்கின்ற அந்த சிறப்புகள் பராபரங்களையும் இம்மக்கள் தெரிந்தார்கள் என்றால் எல்லோரும் முதல் வரிசைக்கு வந்து நாங்கள் முதல் வரிசையிலே நிற்போம் என்று போட்டி போட்டு கொண்டிருப்பார்கள். குழுக்கள் போட வேண்டிய நிலை உண்டாகும். குழுக்கள் போட்டு பெயரை தெரிவு செய்து முதல் வரிசையில் நிற்க வைக்க வேண்டிய தேவை உண்டாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார். அதைத்தான் முஸ்தக்தீமீன் என்று சொல்லப்படுகிறது. முஸ்தக்தீமீன் என்றால் முந்தி வந்து விட்டவர்கள், ஸ்டார்டிங்கிலே வந்து விட்டவர்கள் யார் என்று எமக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிந்தி வரக்கூடியவர்கள் என்றால் கடைசி சஃபிலே நிற்கிறவர்கள். எப்போதுமே கடைசி சஃபை நாம் தேர்வு செய்யக்கூடாது.
இயன்ற மட்டும் முதல் சப்புகள். பல முறை நாம் பேசியிருக்கிறோம், ஜனாசா தொழுகையை பொறுத்தவரை நாம் கடைசி சப்பில் இருந்து அந்த மௌத்தை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதிலே ஜனாசா தொழுகையிலே சப்புகளிலே கடைசி சப்பு தான் சிறப்பு வாய்ந்தது என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகர்கிறார்கள். ஆனால் ஐவேளை தொழுகையை பொறுத்தவரை முதல் சப்பு தான் சிறப்பு வாய்ந்தது. இயன்ற மட்டும் நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு நமக்கு அந்த சப்புகளுடைய சிறப்பை எடுத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அந்த இமாமுகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த நன்மையான காரியங்களில் முந்த வேண்டும். யார் முந்துகிறார்களோ அவர்களை நாம் அறிந்திருக்கிறோம், யார் பிந்துகிறார்களோ அவர்களை அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஊரிலே பார்க்கலாம், ஒரு வீட்டில் ஜனாசா விடுமானால் உடனே நம்முடைய இளைஞர்கள் தீவிரமாக வருகிறார்கள், விரைந்தோடி வருகிறார்கள். ஏழை வீடு பணக்கார வீடு என்று பார்ப்பதில்லை. வந்து உடனடியாக துன்பத்திலேயும் துயரத்திலேயும் துக்கத்திலேயும் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆறுதலாக என்ன செய்கிறார்கள்? வீட்டை சுத்தப்படுத்துகிறார்கள், பெஞ்சுகளை எடுத்து வரிசைப்படுத்துகிறார்கள். சாமியானா வேணுமா, உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இந்த அருமையான அழகான காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த குடும்பத்தினருக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கும். அவர்கள் ஸ்தம்பித்து போய் இருப்பார்கள், உறைந்து போய் இருப்பார்கள். குடும்பத்தில் ஒரு முக்கியமானவர் இறந்து போய்விட்டார், இனி நம்முடைய எதிர்காலம் என்ன? எதிர்காலம் அல்லாஹ்வுடைய கையில் இருந்தபோதும் கூட அந்த ஒரு கவலையில் விசனத்தில் இருக்கிற போது அன்பர்கள் நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருக்கிற போது அது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறதா இல்லையா? இது ஒரு உதாரணத்திற்காக நாம் சொல்லுகிறோம். இதே போன்றுதான் சமூக சேவைகள், சமுதாய நலப்பணிகள், இது போன்ற விஷயங்களில் யார் முந்தி கொண்டு வருகிறார்களோ அவர்களை எல்லாம் நாம் அறிகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறோம். யார் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியும். கடைசியாக வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி நாம் நம்முடைய தலையை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்து செல்லக்கூடியவர் முஸ்தஅகிரின், அதான் முஸ்தஅகிரின் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களும் நமக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் இந்த வசனத்துடைய கருத்து என்னவென்று கேட்டால், தொழுகையிலையும் நாம் முந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று எல்லா வகையான சமுதாய பணிகளிலேயும் நம்மால் இயன்ற அளவுக்கு நம்முடைய சக்திக்கு ஏற்ப நாம் முந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பையும் பாசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆயத்திற்கு மற்றொரு அழகான விளக்கம் தருகிறார்கள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் மன்னரையை கடக்கிறார்களோ அப்போதெல்லாம் ஒரு துவா சொல்வார்கள், ஒரு சலாம் உரைப்பார்கள். அந்த மன்னரை வாசிகளை, நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், நாங்கள் அடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். யார் முந்தி செல்லக்கூடியவர்களோ அல்லாஹுக்கு தெரியும், அடுத்து யார் வரப்போகிறார்களோ அல்லாஹுக்கு தெரியும். இங்கே நாம் அல்லாஹுவை அடைவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பது பொருளாகும். மௌத்தினுடைய சிந்தனை நமக்கு வருகிறது என்பது பொருளாகும். எனவே இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே நான் நல்லவனாக வாழ்வேன், வணக்கசாலியாக வாழ்வேன், இறை அச்சம் உள்ளவனாக வாழ்வேன் என்பதற்கான ஒரு வார்த்தையில் தான் இந்த வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிக்கும் அன்தும் ஸலஃப் வ நஹ்னு பில் அஸர். நிச்சயமாக நாங்கள் உங்களை வந்து அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்தும் ஸலஃப், நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள். வ நஹ்னு பில் அஸர், நாங்கள் அடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம், அடுத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். உங்கள் மீது ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து எங்களையும் உங்களையும் அல்லாஹ் பொருத்திக் கொள்வானாக. இது பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை வாசிகளை பார்த்து சொல்லுகிற விஷயம். யஃபிருல்லாஹு லனா வலக்கும் அஜ்மாயின், உங்கள் பாவங்களையும் எங்கள் பாவங்களையும் மன்னிப்பார். நாமும் சொல்ல வேண்டுமே. அன்பான பெருமக்களே, நாம் தொழுகை முடிந்த கையோடு நாம் சலாம் உரைக்கின்றோம் நம்முடைய உற்றார்கள் உறவினர்களுக்கு, நம்முடைய பெற்றோர் இறந்தவர்களுக்கு. அப்போது இந்த வார்த்தைகளை சேர்த்து சொல்ல முயற்சிக்க வேண்டும். அரபி வாசகங்கள் தெரியவில்லையா? இப்போது நாம் சொன்னோம் அல்லவா, மன்னரை வாசிகளே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக, நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், நாங்கள் அடுத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாங்கள் உங்களை சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம். உங்கள் பாவங்களையும் எங்கள் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக, உங்களையும் எங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. இப்படி நாம் தமிழிலே கூட சொல்லலாம். அருமை சகோதரர்களே, இது பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மன்னரையும் கடக்கிற போது சொன்ன அந்த வார்த்தைகள். முந்தி செல்லக்கூடியவர்கள் யார், பிந்தி செல்லக்கூடியவர்கள் யார் என்பது அல்லாஹுக்கு தெரியும் அல்லவா. அதைத்தான் நாம் இந்த வாசகத்தின்
வழியாக நாம் வெளிப்படுத்துகிறோம். அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிற போது எப்படி அழகாக முடிக்கிறான் பாருங்கள். வை இன்ன ரப்பக்கு வை யஹ்ஷுருஹும், நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளிலே உங்கள் எல்லோரையும் ஒன்று சேகரிப்பான். அப்படி ஒன்று சேகரிக்கிற போது இந்த உலகத்திலே வாழும்போது யார் நற்செயல்களில் முந்தி செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் முன்னிலைப்படுத்துவான். வணக்க வழிபாடுகளிலே யார் முந்தி கொண்டார்களோ நியத்தும் சிறந்த நியத்தாக இருக்க வேண்டும், வணக்கத்திலையும் அமல்லையும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். தற்புகழ்ச்சிக்காக வேண்டி சுய விளம்பரத்திற்கு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், என்னையும் பாதுகாக்க வேண்டும். தற்புகழ்ச்சிக்காக வேண்டி சுய விளம்பரத்திற்காக வேண்டி முகஸ்துதிக்காக வேண்டி எந்த ஒரு காரியமும் நாம் செய்யாமல் இருந்தோம் என்றால், இந்த வசனத்தை முடிக்கிற போது அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் என்றால், யார் இப்படி அல்லாஹுக்காக வேண்டி நாம் வாழுகின்றோமோ அல்லாஹ் மறுமை நாளிலே முதல் சப்பிலே நிறுத்தி கோடான கோடி மக்கள் மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நிறுத்தி கேள்வி கணக்கை லேசாக்கி வெகு சீக்கிரமாக சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவான். வசனத்தின் முடிவு அப்படித்தான் இருக்கு. இன்ன ரப்பக்கு வை யஹ்ஷர், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக உமது ரப்பு அனைத்து மக்களையும் ஒட்டுமொத்த மக்களையும் மறுமை நாளில் ஒன்று சேகரிப்பவன். அவனுக்கு தெரியும் உலகத்திலே வாழும்போது யார் வணக்க வழிபாடுகளில் முந்தியவர்கள், யார் தாமதமாக இருந்தவர்கள் அல்லது வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாதவர்கள் என்பது தெரியும். எனவே கவனமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே. இந்த வசனத்தின் கருத்துக்களை, தத்துவங்களை, ஞானங்கள் விளங்கி வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி.